இந்த வராகி அம்மனுக்கு இந்த ஆனி மாசத்துல நடக்கக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரியில பூஜைகள் செஞ்சு, இவங்கதான் என் வாழ்க்கைக்கு இந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, நான் ரொம்ப அனுபவிக்கிறேமா, என்னால இதுக்கு மேல முடியல, நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிதான் அந்த அம்மன் கிட்ட போய் நம்ம வேண்டணுமே தவிர்த்து, வராகி அம்மனோட வழிபாடு இப்பதான் நடைமுறைக்கு வந்துச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. வரலாற்று பின்பக்கத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ருத்ரவேல் பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வராகி வழிபாட்டிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாடா கொண்டாடப்படுறது இந்த ஆஷாட நவராத்திரி. பொதுவா நவராத்திரி அப்படின்றது 4 வகையா சொல்லப்பட்டிருக்கு. வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்றது ஆனி மாசத்துல வரக்கூடிய நவராத்திரி ஆஷாட நவராத்திரின்னு சொல்றோம். இந்த ஆஷாட நவராத்திரிக்குரிய தெய்வம் அப்படின்றது யாருன்னா வராகி தாயை தான் இந்த ஆஷாட நவராத்திரிக்குரிய தெய்வமா கொண்டாடப்படுறோம். வராகி அம்மன் அப்படின்றவங்க சப்த மாதர்கள்ல ஒருத்தவங்களா இருக்கக்கூடியதான் இந்த வராகி அம்மன். கிராமப்புறங்கள்ல இன்னைக்குமே இந்த சப்த மாதர்களோட வழிபாடு நடைமுறையில இருந்துட்டு தான் இருக்கு. சப்த மாதர்கள் அவங்கள கிராமத்துல விவசாயத்திற்காக வழிபடக்கூடிய தெய்வங்களா இருக்காங்க. அதுலயும் மிகவும் முக்கியமான ஒரு தெய்வமா கருதப்படுறது இந்த வராகி அம்மன். விவசாயத்திற்குரிய தெய்வம் வராகி அம்மன். அந்த வராகி அம்மனை வழிபடக்கூடிய ஒரு நாட் ஆஷாட நவராத்திரி நாளாக கருதப்படுது. அந்த வராகி அம்மனோட தோற்றத்திலேயே பார்த்தா கையிலே கலப்பையை ஏந்தி இருக்கக்கூடியவள் தான் இந்த வராகி அம்மன். கலப்பை என்பது விவசாயிகளுக்குரிய ஒரு பொருள். அந்த கலப்பையை ஆயுதமாக கொண்ட வராகி அம்மன் தன்னுடைய கூர்மையான பற்களினால் இந்த பூமியை ஆழ அகன்று உழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்குபோவதாக கருதப்படுகிறார். வராகி அம்மனோட வழிபாடு இப்பதான் நடைமுறைக்கு வந்துச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. வரலாற்று பின்பக்கத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜ சோழன் எதை செஞ்சாலும் இந்த வராகி அம்மனை வேண்டிதான் செய்வாரு. சோழர்களுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்தது வராகி அம்மனை வழிபட்டு சென்றா போர்ல தோல்வியே கிடையாது அப்படின்றது சோழர்களுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு. அதனால ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த தஞ்சை கோவில்ல வராகி அம்மனுக்காக ஒரு தனி சன்னதியே அவர் அமைச்சிருக்காரு. இன்றளவும் அந்த சன்னதியில வராகி அம்மனுக்காக சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடந்து கொண்டேதான் இருக்கு. ராஜராஜ சோழ காலத்துல விவசாயத்தை நம்பிதான் எல்லாருமே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வராகி அம்மனுக்கு இந்த ஆனி மாசத்துல நடக்கக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரியில பூஜைகள் செஞ்சு அம்மன் கிட்ட இந்த வருஷம் விவசாயம் நல்லபடியா செழிச்சு வளரணும், எங்க எல்லாருக்குமே லாபம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 9 நாட்களும் இந்த வராகி அம்மனை வணங்கி அவங்க பூஜை பண்ணுவாங்க. ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆடி மாசத்துக்கு முன்னாடி ஆவணி மாசத்துக்கு இடைப்பட்ட இந்த 9 நாட்கள்லயும் அம்மனை வணங்கி விதைகளை அம்மன் முன்னாடி வச்சு வழிபட்டுட்டு தான் அவங்க விவசாயம் பண்ணாங்க. சரி, இப்ப இந்த அம்பால விவசாயிகள் மட்டும்தான் வணங்கணுமா, நாங்கள வணங்கவே கூடாதா அப்படின்னா எல்லாருமே வணங்கலாம் இந்த அம்பால. இந்த 9 நாட்கள்லயும் வராகி அம்மனுக்கான ஒரு வழிபாடு வீட்டுல எல்லாருமே பண்ணலாம். மிகவும் ஒரு எளிமையான ஒரு வழிபாடா இந்த வராகி அம்மனோட இந்த ஆஷாட நவராத்திரி இருக்கு. இந்த வசந்த நவராத்திரி அப்படி சொல்லக்கூடிய இந்த நவராத்திரியில 9 நாட்களும் வீட்டுல நம்ம கொலு வச்சு வழிபடுவோம். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எல்லாரும் பாடல் பாடி நடனம் ஆடி வீட்டுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே நம்ம பரிசு பொருட்கள் கொடுத்து நம்ம அனுப்புவோம். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நவராத்திரியா இந்த ஆஷாட நவராத்திரி இல்லாம மிகவும் ஒரு எளிமையான நவராத்திரியா அம்பாலை எல்லாருமே வீட்டுல வச்சு ஒரு எளிமையா வழிபடக்கூடிய ஒரு நவராத்திரியா இந்த ஆஷாட நவராத்திரி இருக்கு. ஆஷாட நவராத்திரியில இந்த வராகி அம்மனை வழிபடக்கூடிய முறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்க வீட்டுல சிலையோ படமோ இது எது இருந்தாலும் வராகி அம்மனுக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு பூ செவ்வரளி பூ, சங்குப்பூ. இந்த பூக்கள் அம்மனுக்கு அணிஞ்சு அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியமா இருக்கக்கூடியது. அம்மன் ஒரு காட்டு பன்றியினோட வடிவத்துல இருக்காங்க. அதனால அம்மனுக்கு மிகவும் பிடிச்ச நெய்வேத்தியம் அவங்களுக்கு கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும், பயிரினால் ஆன சுண்டல் வகைகள் ரொம்ப பிடிக்கும், இந்த கருப்பு உளுந்து வடை, பருப்பு வடை இது எல்லாமே அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான ஒரு நெய்வேத்தியங்களை நீங்க அம்மனுக்கு படைக்கலாம். சக்கரை பொங்கல், புளியோதரை, இந்த மாதிரி உங்களால என்ன பண்ண முடியுதோ அதை அம்மனுக்கு வச்சு நீங்க உங்க மனசார வராகி அம்மனை வேண்டி நீங்க இந்த ஆஷாட நவராத்திரியில வழிபடலாம். எங்களால இது எல்லாமே பண்ண முடியாதுங்க அப்படின்றவங்க ஒரு சின்னதா ஒரு அகல் விளக்கு ஏத்தி வச்சு வராகி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிட்டா கூட இந்த ஆஷாட நவராத்திரியில உங்களை தேடி ஓடோடி வருவா அந்த அம்மா.
மிகவும் ஒரு எளிமையான ஒரு தெய்வமா தான் இந்த ஆஷாட நவராத்திரியில நம்ம வராகி அம்மனை வழிபடலாம். வராகி அம்மனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தூய்மை தான். தூய்மையான ஒரு அன்பு. நம்ம மனசார வராகி அம்மனை வேண்டி கூப்பிட்டோன்னா அவங்க நம்மளை தேடி அந்த அம்மனையே வந்துருவாங்க. சரி, இந்த வராகி அம்மனை நம்ம வழிபடுறதுனால என்ன மாதிரியான ஒரு பலன்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நம்மளை விட்டு ஓடோடி போயிடும். தீமைகள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். வெற்றியை வழங்குபவள் தான் வராகி. அதனால இந்த 9 நாளும் ஆஷாட நவராத்திரி நம்ம விரதம் இருந்து அம்மனை வழிபட்டுட்டு வந்தா நம்ம வாழ்க்கையில வெற்றி தான் வந்துட்டு இருக்கும். இந்த வராகி அம்மனோட உருவத்திலேயே 2 கூரிய பற்களை உடையவளாக காட்சி தருகிறாள் இந்த அம்பாள். அந்த 2 பற்களும் பூமிக்கடியில் இருக்கின்ற கிழங்குகளை தோண்டி அகன்று எடுப்பதை போல நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதையோ நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கிறதையோ ஒரு பிரச்சனையும் தோண்டி 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 வேரோட நம்ம வாழ்க்கையில இருந்து அந்த பிரச்சனையை அகன்று எடுத்து நம்ம வாழ்க்கையை ஒரு புது வாழ்க்கையாக மாற்றி தரக்கூடிய ஒரு அழகான ஒரு தாய் தான் இந்த வராகி அம்மன். நம்ம வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், படிக்கிற இடத்துலயா இருக்கட்டும், நம்ம வீட்டு சொந்தக்காரங்க மத்தியிலயா இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயம் தப்பே பண்ணி இருக்க மாட்டோம். ஆனா நீ தான் தப்பு பண்ண, இந்த விஷயம் உன்னாலதான் நடந்துச்சு, உன்னாலதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சில பேர் கார்னர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லார் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டே தான் இருக்கோம். அந்த மாதிரி தப்பே பண்ணாம அந்த பழிப்பாவத்துக்கு ஆளாகிறவங்க எல்லாருமே இந்த வராகி அம்மனை நோக்கி வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அந்த அம்மா துவம்சம் பண்ணிடுவாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய உங்களோட எதிரிகள், உங்களோட பகைவர்கள் எல்லாரையும் அழிச்சு உங்க வாழ்க்கையை ஒரு புது வாழ்க்கையா கொடுத்துருவாங்க. இப்ப வராகி அம்மன் நம்ம எதிரிகளை அழிச்சிருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப எதிரிகளையும் நம்ம பகைவர்களையும் ஒண்ணுமே இல்லாம அழிச்சிருவாங்க அப்படின்னா அவங்கள அடி மட்டத்துக்கு போய் அழிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை ஒருத்தவங்க பண்றாங்களா அவங்கள நம்ம கிட்ட இருந்து விலக்கி வைப்பாங்க. நம்ம அந்த விஷயத்துக்குள்ள இருந்து நம்ம பண்ணாத தப்ப அவங்க பண்ணன்னு சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் வெட்ட வெளிச்சமா காமிப்பாங்க. எல்லாருக்கும் இந்த பையன் தப்பு பண்ணல, இவங்க இந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டுதான் காமிப்பாங்க. முக்கியமா நான் முன்னாடியே சொன்ன வராகி அம்மனை வழிபடுறதுக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடியது என்னன்னா ஒரு தூய்மையான ஒரு அன்பு, சுத்தமான ஒரு மனசோட தான் அந்த அம்பாவை வணங்கணும். நம்மளுக்கு இவங்க கஷ்டம் கொடுக்குறாங்க, இன்னாரால நான் கஷ்டப்படுறேன், இவங்கதான் என் வாழ்க்கைக்கு இந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, நான் ரொம்ப அனுபவிக்கிறேமா, என்னால இதுக்கு மேல முடியல, நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிதான் அந்த அம்மன் கிட்ட போய் நம்ம வேண்டணுமே தவிர்த்து என்னை இவங்க கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்க நல்லா இருக்க கூடாது, அவங்க வாழ்க்கை நாசமா போயிடணும், அவங்க நல்லாவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காலத்திலயும் நம்ம போயிட்டு இன்னொருத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்பாள் கிட்ட நம்ம போய் வேண்டவே கூடாது. நம்ம கஷ்டத்தை மட்டும்தான் நம்ம அம்மா கிட்ட போய் சொல்ற மாதிரி நம்ம சொல்லணுமே தவிர அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வராகி அம்மனை நோக்கி நம்ம அவங்க பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்காங்களே தவிர அவங்க ஒரு ஜெகன் மாதா, நம்ம அன்னையோட வடிவம். அவங்க கிட்ட என்ன கேட்கணும் என்ன கேட்க கூடாது அப்படின்றத யோசிச்சு நம்ம தான் கேட்கணும். நல்ல விஷயத்த கேட்டா எல்லாமே நம்மளுக்கு நல்லதான் நடக்கும். கெட்ட விஷயத்த நம்ம ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்கிறோம் அப்படின்னும் போது அந்த கெட்டது நம்மளுக்கே தான் திரும்பி வரும். அதனால எல்லாருமே இந்த ஆஷாட நவராத்திரியில அந்த அம்பால நினைச்சு உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இதுக்கப்புறம் எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், என் வாழ்க்கை இனி உங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாள் கிட்ட விட்டுட்டு நீங்க இந்த ஆஷாட நவராத்திரி இந்த 9 நாளும் அவளை நோக்கி நீங்க வழிபடுங்க. உங்க வாழ்க்கை ஒரு நல்லபடியா மாறும். இந்த 9 நாள் கழிச்சு ஆணி முடிஞ்சு ஆடியில எப்படி நம்ம விதைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் புதுசா வளரும்ன்றத இந்த வராகி அம்மனை நோக்கி நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். நன்றி.